Advanced Spoken English, Module 2. Abdullah. Welcome, my friend John. It must be Allah who has sent you here in my need. So Abdullah invites John, and he was in dire need of some advice from John. So he was feeling some awkward situation, a critical situation, a confused state of mind is seen in Abdullah. That is the reason why he is particularly in need of his friend. That is the reason why Abdullah invites John. அப்துல்லாவுக்கு மனசுல ஏதோ ஒரு சங்கடம், அதனால அல்லாஹ் தான் உன்னைய இந்த இடத்துல அனுப்பியிருக்காக்க அப்படின்ட்டு அவர் விளக்குகிறார். அப்துல்லா. வெல்கம் மை ஃப்ரெண்ட் ஜான். இட் மஸ்ட் பி அல்லாஹ் who has sent you here in my need. உடனே ஜான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அல்லாவே அனுப்பியிருக்காரு அப்படின்னா ஏதோ சங்கடத்தில் அப்துல்லா இருக்கிறாருன்றதை உணர்ந்துறாரு ஜான். எனவே அதுக்கு ரிப்ளை பண்றாரு. ஓ அப்துல்லா, வாட் கிரிசிஸ் ஆர் யூ ஃபேஸிங்? வாட் கிரிசிஸ் ஆர் யூ ஃபேஸிங்? டெல் மீ ஃப்ராங்க்லி. வாட் எவர் தட் இஸ் இன் மை லிமிட் ஐ வில் டூ ஃபார் யூ. இட்ஸ் மை ப்ராமிஸ். இவர் என்ன சொல்றாரு? உனக்கு என்ன அப்படி சங்கடம் வந்தது? நீ எதனை சந்தித்திருக்கிறாய்? மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாயா? உண்மையை சொல்லு, மனசு திறந்து சொல்லு. என்னுடைய முயற்சியில என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் உனக்கு செய்கிறேன். இது என்னுடைய சத்தியமான வாக்கு என்று ஜான் அதுக்கு ரிப்ளை தராரு. ஜான் சொல்றத மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஓ அப்துல்லா, what crisis are you facing? Tell me frankly. Whatever that is in my limit, I will do for you. It's my promise. Abdullah. How nice of you. Well, I will straight away come to the matter. நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சத்தியம் கொடுத்த உடனேயே எவ்வளோ திறந்த மனசு, எவ்வளோ நல்ல அருமையான மனசு உனக்கு இருக்கு அப்படின்னு அப்துல்லா பாராட்டுகிறார். வெல், ஐ வில் ஸ்ட்ரைட் அவே கம் டு த மேட்டர். தட் மீன்ஸ் அர்ஜென்சியை காமிக்குது, அவசரத்தை காமிக்குது. நேரடியாக விஷயத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்றாரு. வெல், ஐ வில் ஸ்ட்ரைட் அவே கம் டு த மேட்டர். லிசன் டு தட் சென்டென்ஸ். வெல், ஐ வில் ஸ்ட்ரைட் அவே கம் டு த மேட்டர். தட்ஸ் குட், டெல் மீ. எப்பவுமே விஷயத்தை நேரடியாக சொல்லிட்டோம்னா நல்லது. அதனால நேரடியாக சொல்றார், சுற்றி வளைச்சு பேசாம நேரடியாக சொல்றார். அதனால தான் ஸ்ட்ரைட் அவே கம் டு த மேட்டர் அப்படின்ட்டு அப்துல்லா பேசுறாரு. ஜான் அதுக்கு எப்படி பதில் சொல்றாரு? தட்ஸ் குட், டெல் மீ. அது ரொம்ப நல்லது, சொல்லு. அப்துல்லா. மை சன், யூ நோ ஹிம், கோரி has secured 1150 out of 1200. I am just thinking of his higher studies. This is a crucial period. I am terribly anxious to show him the right path. I read again. Abdullah. My son, you know him. Gori has secured 1150 out of 1200. I am just thinking of his further studies, higher studies. This is a crucial period. I am terribly anxious to show him the right path. So இதில் இவர் என்ன சொல்றாரு? என்னுடைய மகன், அதான் உனக்கு தெரியும்ல, கோரி 1150 மார்க் வாங்கியிருக்கான். எவ்வளவுக்கு? 1200க்கு. அவனை மேற்படிப்புக்கு அனுப்பணும். அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன். இது ரொம்ப முக்கியமான சமயம். திஸ் இஸ் எ குரூஷியல் பீரியட்னா ரொம்ப முக்கியமான சமயம், வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய சமயம். ஐ ஆம் டெரிபிளி ஆங்ஷியஸ் டு ஷோ ஹிம் தி ரைட் பாத். அவனுக்கு சரியான ஒரு பாதையை காட்டுறதும். அதுக்காக நான் ரொம்ப மனசுல சங்கடப்பட்டுட்டே இருக்கேன். என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் என்று அப்துல்லா சொல்லுகிறார். இந்த ஃப்ரேமை முழுசா திருப்பி ஒரு தடவை இன்டரப்ஷன் எதுவும் இல்லாம வாசிக்கிறேன். அந்த ப்ரொனன்சியேஷன் இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க. அப்துல்லா. ஹவு நைஸ் ஆஃப் யூ. வெல், ஐ வில் ஸ்ட்ரைட் அவே கம் டு த மேட்டர். ஜான். தட்ஸ் குட், டெல் மீ. Abdullah. My son, you know him. Gori has secured 1150 out of 1200. I am